ஹாய், வெல்கம் டு 3F சேனல். அவங்களோட சாமிநாதன். பொதுவாக இப்போ நம்ம பார்த்தோம்னா திருப்பதி போகணுன்னா நம்ம ஆன்லைனில் புக் பண்ணணும்னு சொல்லுவாங்க. 300 டிக்கெட்டு, 500 டிக்கெட்டு, அது எல்லாமே 2 மாதத்துக்கு முன்னாடி புக் பண்ணோம், 3 மாதத்துக்கு முன்னாடி புக் பண்ணோம். அது ஒரு 10 நிமிஷம் தான் ஓப்பன் ஆகிருந்துச்சு அப்படிலாம் நம்ம பேசிக்கிட்டே இருப்போம் இல்லையா, கேள்விப்பட்டிருப்போம். அப்போனா நம்ம சடனாக உடனே போய் நம்ம திருப்பதி தரிசனம் பார்க்க முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. ஃப்ரீ தர்ஷன் ஒன்று இருக்குது. எப்போயுமே நம்ம வந்து எந்த டோக்கனுமே இல்லாமல் நேராக போய் சாமியை பார்க்குறதுக்கு போகலாம். பட் அது 18 மணி நேரம், 20 மணி நேரம், ஒரு நாள், அது மாதிரிலாம் நம்ம கணக்கு சொல்லுவாங்க இல்லையா. அப்படி இல்லாமல் இன்னொரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஹவர்ஸில் நீங்கள் வந்து சாமி பார்த்துட முடியும். அந்த டிபெண்டிங் அந்த க்ரௌடை பேஸ் பண்ணதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்டி டோக்கன் அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டம் ஒன்று ஃபாலோ பண்ணுறாங்க. அதை யூஸ் பண்ணி தான் நான் வந்து ஒரு 5 ஹவர்ஸ்க்குள்ளே எதுவுமே புக் பண்ணாமல் போய் நான் சாமி பார்த்துட்டு வந்தேன். அதை தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு விரும்புகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு திருப்பதிக்கு வந்து ஒரு ஈவினிங் ஒரு 6 o'clock போல் ரயில்வே ஸ்டேஷன் போய் இறங்கிட்டேன். அங்கேருந்து அங்கே பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்டி டோக்கன் எங்கெங்கே கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழ் திருப்பதியில் ஒரு 3 இடத்துல கொடுக்குறாங்க. விஷ்ணு நிவாசம் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்க இடம், அப்புறம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்க சீனிவாசம், அப்புறம் அலிப்பிரியில் இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸ். இந்த 3 இடத்துலையும் இந்த டோக்கன் வந்து கொடுக்குறாங்க. ஸோ நம்ம பஸ்ஸில் ட்ராவல் பண்ணோன்னா நம்ம அங்கே சீனிவாசம் போய்க்கலாம், இல்லை ட்ரெயினில் போனோன்னா நம்ம விஷ்ணு நிவாசம் போய்க்கலாம். நான் வந்து விஷ்ணு நிவாசம் ட்ரெயினில் போனதுனால விஷ்ணு நிவாசம் தான் போனேன். அங்கே என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டிக்கெட் வந்து அந்த டோக்கன் வந்து 9 மணிக்கு தான் கொடுக்குறாங்க நைட்டு. ஆனால் 7 o'clock அந்த கியூ கவுண்டர் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. சொன்னாங்க. ஆனால் 6:30லேருந்து 6:40 அவங்க ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் போனீங்கன்னா ஒரு 6:30 கிட்டே நீங்கள் வந்து அந்த கியூ கவுண்டர் கிட்டே போய் பக்கத்தில் நின்றுட்டிங்கன்னா ஓப்பன் பண்ணோடனே நீங்கள் டக்குன்னு போயிடலாம். ஆனால் டோக்கன் வந்து உங்களுக்கு 9 மணிக்கு தான் போடுவாங்க. இந்த டோக்கனுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கம்பல்சரி உங்கள் ஆதார் கார்டு இருக்கணும், இல்லை ஜெராக்ஸ் இருக்கணும், கிளாரிட்டியோடு இருக்கணும். எத்தனை பேர் போகிறீங்களோ அத்தனை பேருக்கு தனித்தனி தான் நம்ம டோக்கன் போட்டுக்கணும். 12 வயசுக்கு கீழே இருந்தால் நமக்கு டோக்கன் தேவையில்லை. 12 வயசில் இருந்தாலுமே டோக்கன் தேவையில்லைன்னு சொல்லிடுறாங்க. ஸோ 12 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தான் நம்ம டோக்கன் போட்டுக்கணும். ஆதார் கார்டை கட்டி நம்ம அங்கே டோக்கன் போட்டுக்கணும். அதில் டைம் ஸ்லாட் நமக்கு வந்து பிரித்து கொடுத்துருவாங்க. 1 மணியா, சில நேரம் ஏர்லி மார்னிங் ஸ்லாட்ஸ் கிடைக்கிது. இப்போ நான் போனப்போ வந்து எங்களுக்கு 12 மணி மதியான ஸ்லாட்லேருந்து தான் கிடைச்சிது. ஸோ மதியானம் 1 மணிக்கு எனக்கு வந்து சாமி பார்க்குறதுக்கு எனக்கு டைம் ஸ்லாட் கிடச்சிது. அதை வாங்கிட்டு நான் வெளில வரப்போ நைட்டு வந்து ஒரு 9:30-10 மணி ஆகிடுச்சு. நீங்கள் ரூம் இப்போ நம்ம டோக்கன் போட்டால் தானே நம்ம ஜென்ரலாகவே ஆன்லைனில் ரூம் புக் பண்ண முடியும். நம்ம டோக்கனே இப்போ தான் போய் போட்டிருக்கோம். ஸோ நம்ம இனிமேல் தான் ஃபர்தராக நம்ம ரூம் புக் பண்ணோம். இன்கேஸ் இங்கே விஷ்ணு நிவாசம்லேயே உங்களுக்கு ரூம் கிடைக்கும் இருந்துச்சுன்னா நம்ம அங்கே புக் பண்ணலாம். நான் போனப்போ எனக்கு கிடைக்கல. ஸோ நான் இப்போ அங்கே விசாரிச்சப்போ என்ன சொன்னாங்கன்னா, மேல் திருப்பதி போனீங்கன்னா காலையில் 5 மணிக்கு க்யூவில் நின்னோன்னா நமக்கு ரூம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நான் யோசிச்சு பார்த்தேன். அவங்க சொன்னாங்க சீனிவாசம்லேயே அந்த ஹாலில் தங்கிட்டு ஏர்லி மார்னிங் ஒரு 3 மணிக்கு நீங்கள் பஸ் ஏறி போனீங்கன்னா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நான் வந்து அதை ப்ரிஃபர் பண்ணல. ஏன்னா நம்ம நைட் அங்கே போயிட்டு நைட்டில் திருப்பதி எப்படி இருக்குன்னு நம்ம மேல் திருமலாவில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக நைட்டே போயிடலான்னு சொல்லிட்டு ஒரு 10 மணிக்கு பஸ் ஏறி அங்கே 11 மணிக்கிட்ட நாங்கள் போயிட்டேங்க, திருமலாவுக்கு போயிட்டேன். ஆக்சுவலாக பஸ்ஸுமே பார்த்தீங்கன்னா நைட் 12 மணி வரைக்கும் கீழ் திருப்பதியிலேருந்து மேல் திருப்பதிக்கு போகுது. அதே மாதிரி ஏர்லி மார்னிங் 3 o'clock திருப்பி திருப்பதியிலேருந்து மேல் திருப்பதிக்கு பஸ் போகுது. ஸோ அந்த 3-4 hours மட்டும்தான் நடுவில் பஸ்ஸு இல்லை. மற்ற டைம் எல்லாமே பஸ் போயிட்டு தான் இருக்குது. அதனால் நம்ம லேட்டாக போனோமே நம்ம கவலைப்பட தேவையில்லை. இப்போ திருமலாக்கு போயிட்டீங்க, நம்ம ரூம் புக் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து 5 மணிக்கு அந்த கவுண்டர் ஓப்பன் பண்ணுறாங்க. சிஆர்ஓ ஆஃபீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நம்ம பஸ் விட்டு இறங்கினோடனே அதுக்கு ஆப்போசிட்லேயே இருக்குது அந்த சிஆர்ஓ ஆஃபீஸ். அங்கே 5 மணிக்கே சொல்கிறாங்க அந்த கவுண்டர் ஓப்பன் பண்ணோம். 5 மணிக்கு டிக்கெட் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஒரு 4 மணி போல் கவுண்டர் கிட்ட வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு பக்கத்துலேயே மாடியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லாக்கர் ரூம் இருக்கும். ஸோ நம்ம திங்ஸ்லாம் அங்கே வச்சுட்டு அங்கே படுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் நான் அதை ப்ரிஃபர் பண்ணல. நான் வந்து இந்த சிஆர்ஓ ஆஃபீஸ் இருக்குது இல்லையா, அந்த கியூ நிற்கிற கவுண்டருக்கு முன்னாடி ஒரு நல்ல ஒரு பெரிய ஹால் இருக்குது, ஃபுல்லாக நீட்டாக. அங்கேயே வந்து உட்காந்துன்ட்டு ஒரு 3-3:45 அந்த 5 மணி கவுண்டரை ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக 4-4:30 மணிக்கு வர சொன்னாங்க. இவங்க வந்து 3-3:45 அந்த கவுண்டர் ஓப்பன் ஆகி கியூ ஃபுல்லாக ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ நீங்கள் அந்த கவுண்டருக்கு முன்னாடி இருக்க ஹாலில் தங்கியிருந்தீங்கன்னா எப்போ அந்த கவுண்டர் ஓப்பன் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுட்டு நம்ம டக்குன்னு அங்கே உள்ளே போயிடலாம். உள்ளே போனீங்கன்னா நம்ம ஆதார் கார்டை காட்டிட்டு 5 மணிக்கு அந்த கவுண்டர் ஓப்பன் பண்ணுறாங்க. ஆதார் கார்டை காட்டிட்டு நமக்கு வந்து ரூம் புக் பண்ணிடுறாங்க. அது எப்படின்னா நம்ம ஆதார் கார்டை காட்டிட்டு நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்க. நம்ம வெளியில் வந்தோடனே நம்ம மொபைலுக்கு வந்து நமக்கு எந்த ரூம் அலாட் ஆகிருக்கு அப்படிங்கிற டீட்டெயில் வந்து நமக்கு மொபைலில் வந்துடுது. ஸோ அந்த டீட்டெயிலை வச்சுட்டு நமக்கு எந்த ரூமோ அந்த ரூமுக்கு நம்ம போயிடலாம்.
4 பேர் வரைக்குமே ரூம் ரெண்ட் வந்து ஒரு 50 ரூபா தான் சார்ஜ் பண்ணுறாங்க. ரூம் புக் பண்ணுறதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. நம்ம தனியாக பண்ண ரூம் கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி மேரேஜ் இல்லாமல் ஒரு கேர்ளும் ஒரு பாயும் அது மாதிரி போனாலும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஃபேமிலியாக போனால் இல்லை ஃப்ரெண்ட்ஸாக போனால் நம்ம இந்த ரூம் கிடைக்கும். இது வந்து பேசிக்காக ஒரு ப்ரொசீஜராக வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் டிக்கெட் இல்லாமல் போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நாள் போயிட்டு நம்ம அங்கே டோக்கன் கீழே திரும்ப விஷ்ணு நிவாசமில் நம்ம நைட் 9 மணிக்கு போல் ஒரு டோக்கன் போட்டோம்னா நம்ம டைம் ஸ்லாட் என்னென்னு தெரிஞ்சிடும். அதை பேஸ் பண்ணி நம்ம கீழேயே கூட ஒன்று ரூம் போட்டு தங்கிட்டு அந்த டைம் ஸ்லாட்டுக்கு தகுந்த மாதிரி மேலே திருமலாவுக்கு வந்துட்டு சாமி பார்க்க போகலாம். அப்படி இல்லைன்னா அன்றைக்கி நைட் நம்ம மேலே வந்துட்டோம்னா இந்த 5 மணிக்கு நம்ம ரூம் கிடைக்கிது பார்த்தீங்களா, அந்த இன்பிட்வீன் டைம் வந்து நமக்கு நம்ம தங்குறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். பனியாக இருந்ததுனா இல்லை வயசானவங்களாக இருந்தாங்கன்னா கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் நம்ம ஒரு நாள் தானே போகிறோம், ஸோ ஒரு நல்ல போர்வை அது மாதிரியாக ஒன்று எடுத்துகிட்டு போயிட்டிங்கன்னா அங்கே வந்து நம்ம வெயிட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யங்ஸ்டர்ஸாக இருந்தால் பிரச்சனை இல்லை. நம்ம திருப்பதி ஒரு கோவில் எல்லாமே ஒரு சுற்றி பார்த்துட்டு ஒரு 3 மணி போல் வந்துட்டிங்கன்னா பக்காவாக இருக்கும். எனக்கு 5 மணிக்கு ரூம் கிடச்சிது. 5:30க்கெலாம் ரூமுக்கு போயிட்டேன். ஒரு 2-3 ஹவர்ஸ் ரெஸ்ட் எடுத்துகிட்டு 9 மணிக்கு குளிச்சுட்டு வெளில வந்தோம். வந்துட்டு இந்த டோக்கன் கொடுக்குற இடத்துக்கு வந்து ஒரு 10:45 11 மணிக்கெலாம் போயிட்டேன். 10:45க்கே என்னை வந்து அலோவ் பண்ணாங்க. ஸோ இப்போ நான் 11 மணிக்கு அங்கே உள்ள சாமி பார்க்குறதுக்கு என்ட்ரு ஆகிட்டேன். என் டோக்கன் வந்து 1 மணி தான். ஸோ நீங்கள் நம்ம டோக்கன் டைம் 1 மணி தானே, 12:30க்கு போகலாம் அப்படின்லாம் இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் முன்னாடியே போயிட்டீங்கன்னா கூட க்ரௌட் இல்லைன்னா நம்மளை வந்து உள்ளே அலோவ் பண்ணிடுறாங்க. அந்த டைம் முன்னாடி டைமுக்கு அலோவ் பண்ணிடுறாங்க. உள்ளே போயிட்டேன். கரெக்டாக எல்லாமே போயிட்டே இருந்துச்சுங்க. அப்புறம் நடுவில் மட்டும் ஒரு ஹாலில் வந்து ஹோல்ட் பண்ணிட்டாங்க. ஒரு 12:15 ஒரு 3-3:15 வரைக்கும் 3 ஹவர்ஸ் கிட்டத்தட்ட ஹோல்ட் பண்ணிட்டாங்க. அந்த டைம் வந்து சாப்பாடு கொடுத்தாங்க. சாப்பாடுனா ஒரு பிளேட்டில் சாம்பார் சாதம் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது ஈவினிங் டைம் வந்தால் டீ பிஸ்கட் மாதிரி கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அந்த 3 ஹவர்ஸ் மட்டும் தான் வெயிட் பண்ணேன். அதுக்கப்புறம் 3:30 கிளம்புனேன். அப்புறம் அங்கேயே நம்ம தொடர்ந்து போயிட்டு சாமி தரிசனம் முடிச்சுட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 5:30க்கெலாம் நான் சாமி பார்த்துட்டு லட்டு வாங்கிட்டு கிட்டத்தட்ட வெளில வந்துட்டேன். இந்த எஸ்எஸ்டி டோக்கன் ஆக்சுவலாக இந்த டோக்கன் வந்து பைசாலாம் எதுவுமே கிடையாதுங்க, ஃப்ரீ டோக்கன் தான். ஆனால் டைம் ஸ்லாட்லேயே இருக்குது. ஸோ இந்த டோக்கனுக்கு வந்து ஒரு லட்டு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ரெண்டாவது லட்டு வந்து எல்லாருக்கும் லிமிட்டடா அப்படிங்கிற மாதிரிலாம் அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் போயிட்டு நம்ம டோக்கனை காட்டிட்டு நமக்கான அந்த ஃப்ரீ லட்டு வாங்கிக்கிட்டு நமக்கு எவ்வளோ லட்டு வேணுமோ அது எல்லாமே நம்ம கேட்டு வாங்கிக்கலாம். ஒரு லட்டு 50 ரூபா காஸ்ட் வருது. ஸோ நீங்கள் 10 லட்டு வேணால் கூட நீங்கள் 10 லட்டு வாங்கிக்கலாம். வாங்கிக்கிட்டு நம்ம வெளில வந்துட வேண்டியது தான். ஸோ இந்த டோக்கன் நம்ம எடுத்துகிட்டு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். நாள் வரோம், 9 மணிக்கு டோக்கன் வாங்குகிறோம். அங்கேருந்து மேலே வரோம், ஒரு ரூம் புக் பண்ணுறோம். அந்த புக் பண்ணுற ரூமை நீங்கள் 5 மணிக்கு புக் பண்ணிங்கன்னா அடுத்த நாள் காலையில் 5 மணி வரைக்கும் இருக்குது. ஸோ 24 ஹவர்ஸ் வந்து நம்ம அதை யூஸ் பண்ணிக்க முடியும். வித் ஹாட் வாட்டர் ஃபெசிலிட்டியோடு இருக்குது. நம்ம அங்கே போயிட்டு குளிச்சுட்டு நம்ம தரிசனம் என்ன டைமோ தகுந்த மாதிரி நம்ம சாமி பார்க்க போயிடலாம். ஒரு 4-5 ஹவர்ஸ்க்குள்ளே நம்ம சாமி பார்த்துட்டு வெளில வந்துடுறோம். 6 மணிக்கு மேலே வெளில வந்துட்டு கிட்டத்தட்ட 8-9 மணி வரைக்கும் அங்கே கோயிலில் வெளியிலலாம் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு 9 மணிக்கு அன்னப்பிரசாதம் சாப்பிட்டுட்டு 10 மணிக்கு ரூமுக்கு போயிட்டோம். ரூமில் ஸ்டே பண்ணி தங்கிட்டு காலையில் 5 மணிக்கு வெக்கேட் பண்ணி ரெஸ்ட் எடுத்துகிட்டு 5 மணிக்கு வெக்கேட் பண்ணி கீழே திருப்பதிக்கு வந்துட்டோம். இதாங்க நான் வந்து டிக்கெட் புக் பண்ணாமல் சடனாக போய் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸு. கரண்ட்டில் இந்த மாதத்தில் இப்போ போனது தான் இது. ஸோ நீங்களும் இது மாதிரி ஒரு வாட்டி நீங்கள் டிக்கெட் புக் பண்ணாமல் சடனாக போகணுன்னிங்கன்னா நீங்கள் இந்த டைப் அந்த எஸ்எஸ்டி டோக்கனை வாங்கி நீங்கள் போனீங்கன்னா ஒரு நாளுக்குள்ளே ஒரு 5-6 ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் சாமி பார்த்துட்டு வர முடியும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் விட முக்கியமாக ஒரு விஷயம் இருக்குங்க. நம்ம என்ன தான் பிளான் பண்ணாலும் பெருமாள் என்ன நினைக்கிறாரோ, நம்ம எத்தனை மணி நேரத்தில் சாமி பார்க்கணும்னு நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும். சாமியை பார்க்க போகிறோம், முன்ன பின்ன 1 மணி நேரமோ 2 மணி நேரம் ஆனாலும் டென்ஷன் ஆகாமல் சந்தோஷமாக இருந்து சாமியை பார்த்துட்டு வருவோம். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பை ஃப்ரம் சாமிநாதன்.